இதுவரைக்கும் நாங்கள் ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்த்தினாங்க. அடுத்ததாக முக்கியமாக பார்க்க போகிறது ஜாவா ஏபிஐ. அது ஏன் முக்கியம் என்றால் ஜாவான்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அதில் தான் குறிப்பிட்டிருக்கு. ஜாவா ஏபிஐ எங்கே எடுக்கிறேன்டா கூகுளுக்கு போய் ஜாவா ஏபிஐ டைப் செஞ்சால் முதலாவதே வர்ற சைட்டில் எடுக்கலாம். அதில் ஜாவா SE 6 அதை நாங்கள் இப்போ பாவிக்கிறது. அதை கிளிக் செஞ்ச உடனே APIs, அதுக்கு பிறகு கோ API டாக்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ரி, அதுதான் எங்களுக்கு தேவை. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அவங்களோட எல்லாத்தையும் விவரித்து விளக்கப்படுத்தியிருப்பாங்க. அதில் எங்களுக்கு தேவை, இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் இன்டர்நெட் வசதி இருந்துச்சுன்னா இதை நேரடியாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஜாவா ஏபிஐ. அப்படி இல்லாதவங்க இங்கே இப்போயாவது ஒரு தடவை நீங்கள் இன்டர்நெட் பக்கம் போனால் அங்கே டவுன்லோட் ஜாவா SE டாக்குமெண்டேஷன் இதை கிளிக் செஞ்ச பிறகு உங்களுக்கு வரப்போகிறது அதே முதல் பார்த்த அதே பேஜ் தான். அதில் நீங்கள் ஜாவா SE 6 டாக்குமெண்டேஷன் இதை டவுன்லோட் செய்யணும். இதை செஞ்ச பிறகு இவ்வாறான ஒரு சிறிய ஜிப் ஃபைல் ஒன்று உங்களுக்கு வரும். இதை நீங்கள் அன்சிப் பண்ணணும். சரி, இப்போ ஜேடிக்கு அவன் டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் index.html இங்கே அவங்களோட எல்லா ஸ்ட்ரக்சரையும் இதில் விளக்கப்படுத்தியிருக்காங்க. ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இதில் அவங்களோட என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.